Dear 10th standard students, so இந்த வீடியோவில் நம்ம வந்து very important 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். 10th மேக்ஸில் lesson 2ல் உள்ள எக்ஸாம்பிள் 2.36 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் முக்கியமான 5 மார்க்கு. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300க்கும் 600க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸில் வந்து எதுலாம் 7ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், இதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 300க்கும் 600க்கும் இடையில எதுலாம் 7ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். இப்போ 300க்கும் 600க்கும் இடையில அப்படிங்கிற போது 301லேருந்து 599 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 301. அந்த 301 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 7s are 28, remaining 2 21, 3 7s are 21. நமக்கு ரிமைண்டர் மீதி வந்து 0 வருது. அதனால் அந்த 301 மீதி 0 வந்துச்சுன்னா 301 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 301. அடுத்த நம்பர் வந்து இதோட வந்து 7 கூட்டிக்கிறீங்க. நம்ம வந்து 7ஆல் தான் டிவைட் பண்ணுறோம், அதனால் 7 கூட்டிக்கிறங்க. அப்போ 308. அடுத்த நம்பர் 315. இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் வந்து கடைசி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கடைசி நம்பருக்கு வந்து கடைசி நம்பர் 599, அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 8 7 56, மீதி 3 39, 5 7s are 35, ரிமைனிங் 4. இதில் வந்து ரிமைண்டர் 4 வருது பார்த்தீங்களா. இந்த ரிமைண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 599லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ மைனஸ் பண்ணால் 595. அந்த 595 தான் லாஸ்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்பர் 301. நெக்ஸ்ட்டு டி வந்து நம்ம 7 கூட்டியிருக்கோம், அதனால் டி வந்து 7. நெக்ஸ்ட்டு எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பரு 595. இதில் வந்து இந்த 301லேருந்து 595 வரைக்கும் நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், எண் கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ணுங்கிறது L மைனஸ் A பை D ப்ளஸ் 1, இதுதான் ஃபார்முலா. அப்போ எல்லுங்கிறது 595 மைனஸ் A 301 பை D வந்து 7 ப்ளஸ் 1. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 4 9 2 294 பை 7 ப்ளஸ் 1. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 28, மீதி 1 இருக்கும், 7 14. அப்போ 42 ஒன்றையும் கூட்டினா மொத்தம் 43. அப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 43 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 43 நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், அதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து எஸ்என் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்மளுக்கு வந்து கடைசி நம்பர் தெரிஞ்சு அப்படின்னு ஒரு ஃபார்முலா, தெரியலைன்னா ஒரு ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து கடைசி நம்பர் தெரியும், அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n/2 a + l. இந்த எண்ணுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச 43. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 43 போட்டுக்கோங்க. 43/2. ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர் 301. எல் வந்து லாஸ்ட் நம்பர் 595. அப்போ 43/2. இப்போ இது ரெண்டையும் கூட்டிடுங்க. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 896. இப்போ 43 இன்ட்டு இந்த 2 வச்சு இதை கேன்சல் பண்ணிடுங்க. 4 2s are 8, திரும்பி 4 2s are 8, ரிமைனிங் 1 இருக்கும். 8 2s are 16. இப்போ இந்த 43 448 பெருக்கணும்னா அதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். 3 8s are 24, ரிமைனிங் 2, 12 2 14, மீதி 1, 12 1 13, இங்கே 32, மீதி 3, 16 3 19, மீதி 1, 16 1 17. இப்போ 4 6 12 9 1. இப்போ 19,264. இதுதான் வந்து இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா அவரோட ஆன்சர். அதாவது 7ஆல் எதெல்லாம் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் ஃபுல்லாக கூட்டணும் அப்படின்னா அந்த ஆன்சர் தான் வந்து 19,264. ஸோ ரொம்பவே ஈஸியான சம்மு, வெரி இம்பார்ட்டன்ட் சம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க் கூட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.